மார்னிங் வந்து திவ்யா கிட்ட கனி அக்கா வந்து ஜெயிலில் வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க நேற்று சொன்ன அதே ப்ராப்ளம்ஸை திரும்பவும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கனி அக்கா போயிடுறாங்க. கானா வினோத் அண்ணாக்கிட்டையும் ஆதிரிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது கானா வினோத் அண்ணா சொல்கிறாங்க, நான் வேணும் தான் வியானாக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அப்போ நாளைக்கு கப்பையும் விட்டு கொடுத்துருவீங்களாண்ணா அப்படின்னு கேட்டோடனே வினோத் அண்ணா ஒன்றுமே சொல்லலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஜெயில் பனிஷ்மெண்ட் ஓவர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. எல்லோரும் வெளியே வராங்க. எல்லோரும் போனோடனே வந்துட்டு இவர் கானா வினோத் அண்ணா வந்துட்டு எஃப்ஜே கிட்டேயும் கமர்தீன் கிட்டேயும் பயங்கரமாக சிரிச்சுட்டு சொல்கிறாரு, எப்பா இந்த ஜெயில் பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, நானே வந்து ஜெயிலில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து அவங்க அப்படி பண்ணாங்க பார்த்தியா, ஆனால் அவங்க பண்ணது தப்பு தானேன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப இதாகிட்டார் போல இருக்கு. நைட்டே பார்த்தா செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபேஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன்னா 2 பேருக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. 2 பேரையும் சேர்ந்து ஜெயிலில் போட்டாங்க. லாஸ்ட் வீக் வினோத் அண்ணாவும் எஃப்ஜேயும் ஜெயிலில் வந்து மாஸ் பண்ணியிருப்பாங்க, செம்ம காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வியானாவும் இவங்களும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, இவங்க திவ்யா கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அது தெரியலை போல இருக்குது. அந்த குரூப்பிசம் பண்ணி ஓட் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சொல்கிறாங்க திவ்யா கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு. அதுக்கு வியானா ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஆமாம் சொல்கிற பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்படின்னு. ரொம்ப கரெக்டாக திவ்யா சொன்ன பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் அதை யார் சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா, அது வியானா சொல்கிறாங்க. வியானா அந்த சுகரையும் சப்பாத்தியும் இப்போ வரைக்கும் சொல்கிறதில்ல. வீட்டில் சப்பாத்தி பார்த்தா கூட எனக்கு வியானா ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்தளவுக்கு சப்பாத்தி சுகர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யா அதையே சொல்கிறாங்க. அவங்க இப்போ நம்ம பாயிண்ட்டை கேட்பாங்க, அவங்க பாயிண்ட்டை நான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பாயிண்ட்டை கேட்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விக்ரம் எதுவும் பண்ணலை, அதாவது விக்ரமை வந்து அவங்க அந்த பக்கெட் இஷ்யூனால விக்ரம் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. விக்ரம் தான் 2 நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விக்ரமை பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணலை. ஆனால் அந்த விக்ரமை பக்கெட் எடுத்துக்கொண்டு வச்ச ரம்யாவும் இவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரம்யா எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருவாங்க? நீங்கள் திவ்யாவை சூஸ் பண்ண வேண்டாம், ரம்யா எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருவாங்க? இவங்க குரூப்பிசம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வியானா அதாவது அந்த பக்கெட்டை வந்து விக்ரம் கொண்டு வந்து வச்சுருப்பார்ல, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வியானாவோட கிளாத்து ஊற வச்சுருந்த பக்கெட் தூக்கி அவங்க வச்சுருப்பாங்க, நடு ஹாலில் வச்சுருப்பாங்க. அதில் வியானா செம்ம கடுப்பாயிருவாங்க. பட் அதை விக்ரமாக எடுத்து வைக்கல, தலை சொல்லி அவர் எடுத்து வச்சுருப்பாரு. ஆனால் இவங்க வந்து அந்த ரீசனால் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு விக்ரமை சூஸ் பண்ணலையா, ரம்யாவை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரஜன் வந்து சொல்கிறாரு, நான் பார்த்தேன் திவ்யா இப்போ ஏதோ ட்ரெஸ் எடுத்து கிளம்பிட்டு இருந்தா, ஆனால் நான் அவள்கிட்ட பேச்சே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நேற்று வரைக்கும் ஃபைனல்ஸில் யார் நிற்கணும்னா பிரஜனை நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. பட் பிரஜன் இன்னைக்கு லைவ்ல இப்படி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.